எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து லைஃப் டைம் ஹை கட் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கனவு. லைஃப் டைம் ஹை கட் ஆகுது, மார்க்கெட் மேல போயிடும் அப்டின்ட்டு. ஆனா, இன்னைக்கு பொதுவாவே மார்க்கெட் மேல போறதுக்குண்டான அனைத்து சந்தர்ப்பமும் இருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு சென்செக்ஸோட கான்ட்ராக்ட் குளோசிங் இருந்தது. அதனால வந்துட்டு ஒரு இம்பாக்ட் இருந்தது. அது போக மார்க்கெட்ல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் டூ இண்டெக்ஸ் பார்க்கும்போது, அதுல இன்னைக்கு நம்ம தலைவர் வந்துட்டு இன்னைக்கு டவுன்ல இருந்துட்டாரு. யாரு அப்டின்னா ரிலையன்ஸ். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தது. அதாவது 26 400 கால், 500 கால், 300 கால் எல்லாமே மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தது. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தி மார்க்கெட் மேல போயிருக்கலாம். கேப் அப் ஆயிருக்கு. ஆனா இது எல்லாமே ஃபெயிலியர் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன்ல முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு 26,220 இருந்து 280 அப்படிங்கிற இடத்த மார்க்கெட் வந்து தக்க வச்சா மட்டும்தான் இனி மார்க்கெட் மேல போகும். ஏன்னா இது கேப் அப் நடந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சினாரியாவும் நம்ம பார்த்துக்கலாம். அதனால இது ஒரு மெயின் தடுப்பாவும் நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். அதனால வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு 26,250க்கு மேல இருந்தா ஒரு மாரி யோசிங்க. 26,250க்கு கீழ இருந்தா ஒரு மாரி யோசிங்க. நன்றி, வணக்கம்.